எல்லாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் பேர்ல் பிரின்சஸ் எல்லாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த சேனலில் ரிவ்யூ, அன்பாக்சிங், vlog இந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபம்காக நான் வந்துட்டு இந்த கலர்ஃபுல் தியாஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஷேடோ லைட் மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பிக்சரில் பார்க்குறதுக்கும் நேரடியாக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருந்தது. அண்டு நானும் சில வெப்சைட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதிலலாம் வந்துட்டு ரொம்பவே திக்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணி நான் ரிசீவ் பண்ணேன். இதிலே வந்து போட்டிருக்கு எப்படிலாம் வந்துட்டு அட்டாச் பண்ணணும் அப்படின்னு. அதாவது ஒரு கப் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து திரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஊற்றணும், தண்ணியும் வந்து ஊற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம விளக்க வந்து வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். பேசிக்காக இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து போட்டிருக்கு. பட் ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் இதில். என்ன அப்படிங்கிறது கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை அன்பேக் பண்ணிடலாம். இது ஆக்சுவலி நான் எதுக்காக வாங்கினேன்னா, இதே மாதிரி இந்த மாதிரி ஷேடோ தெரியும், பார்க்க அழகாக இருக்கும். நிலவு கால் இருக்கு இல்லையா, வீட்டோட வாசப்படி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வைக்கலாம். இல்லைன்னா சாமிக்கு முன்னாடி தியானம் பண்ணும்போது வைக்கலான்னு தான் இது வாங்கியிருந்தேன் மெயினாக. ஸோ அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்குது. என்னடா இது ஏதோ 7up பாட்டில் மாதிரி இருக்கே. அந்த 7up பாட்டிலில் அந்த பிளாஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது லிட்ரலி. என்னது இவ்வளோ மெலிசாக இருக்குது, இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இதுலேருந்து நிழல் தெரியுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. குவாலிட்டி வைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு இது ஒன்றும் திக்காலாம் இல்லை, ரொம்பவே மெலிசாக தான் இருந்தது. அதாவது கையிலேருந்து இப்போ கீழே விழுந்துச்சுன்னா கூட உடஞ்சிரும், விசில் விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு ரொம்பவே புவரான ஒரு குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா, ஒரு டிசைனில் 2 கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்டார்னால் 2, டைமண்ட்னா 2, ஹார்ட்னா 2, அந்த மாதிரி 2யும் ஒன்றா வச்சா தான் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்னஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இது ரொம்பவே வந்து நார்மலுக்கும் ஆவரேஜுக்கும் கீழே இருக்கிற ஒரு குவாலிட்டி தான். பட் ஓகே, எனிவேஸ் வாங்கியாச்சு. அது ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே கம்மி ப்ரைஸ் தான். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்றதை நான் வந்து எண்டில் ரிவீல் பண்ணுறேன், கண்டினியூவாக பாருங்கள். இந்த ரெட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ 2 இது ஒன்றா வச்சா அந்த திக்னஸ் தெரியுது, சிங்கிளாக வச்சா வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது ரொம்ப. ஸோ இது செட் பண்ணுறதுக்கு தான் நான் கொஞ்சம் என்னடா எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அழுத்தும் போது உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயமாகவே இருந்துச்சு. பட் ஆனால் ஒன்ஸ் ஒரு விளக்கில் வந்து இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஓகே இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் எல்லாமே ப்ராப்பராக வந்து அதில் செட் ஆகலை. ஒன்று மாற்றி போட்டுட்டா கூட அதில் வந்துட்டு நம்மளால் அதை வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக நிற்க மாட்டேங்குது, கோணையாக தான் போகுது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருந்துச்சு இதில். ஸோ நான் எதிர்பார்த்தது ஒன்று, வந்தது ஒன்றுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் தீபம் வந்துருச்சு. அதனால் நான் வந்துட்டு இது ஓகே இருந்துட்டு போட்டோம், ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் அப்படிங்கிறதுனால சரி ஓகே இருந்துட்டு போட்டோம், எப்படியோ ஒன்று நம்ம ரிட்டன் பண்ண வேண்டாம், நல்ல நாள் அதுமாக வந்துருச்சு. ஸோ ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு 2 ஸ்டார் கொடுக்கலாம், 5 ஸ்டாருக்கு 2 ஸ்டார் கொடுக்கலாம். அந்த மாதிரியான ப்ராடக்ட்டு தான். 1 ஸ்டார் கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரிட்டன் பண்ணியிருப்பேன். சரி மனசு கேட்கல, அதனால் நானே வச்சுக்கிட்டேன். ப்ரைஸு ஓகே அப்படின்றதுனால. ஸோ இது கூட வந்து அந்த அட்டாச் பண்ணுற ஸ்ப்ரிங்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா ஸ்ப்ரிங்கெலாம் கொடுத்துருக்காங்க, எப்படிடா போடுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு அது கூடவே வந்து திரியும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மினிமலாக கரெக்டாக, அதாவது எட்ஜ் டு எட்ஜ் மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் இதில் ஸ்ப்ரிங்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதாவது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ ஸ்ப்ரிங்குன்னு பார்க்கும்போது என்னது ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க, சரி எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அதே என்னடானா கையில் இப்படி வச்சு அழுத்தினாலே பறக்குது, அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு எப்படி இதுக்குள்ளே போடுறது, எப்படி அழுத்துறதுன்ட்டு ஒரே கன்ஃபியூஷன். 2 விளக்குக்கு வந்து அப்ரப்டாக வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆச்சு. மீதி எல்லா விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு அழுத்துறதா இருக்குது. அப்படியே அழுத்தினாலும் கோணையாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே.
ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதாவது ஃபஸ்ட்டு திரியை உள்ளே இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அந்த விளக்குக்கு நடுவில் கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி வைக்கணும். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா இது குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்குது, லைக் எப்படின்னா அப்படியே எக்ஸாக்டாக வந்து 7up பாட்டில் இருக்கு இல்லையா, அது நம்ம அழுத்தினா எப்படி இதாக இருக்கும் அதே மாதிரியான குவாலிட்டியில் தான் இது இருந்துச்சு. ஸோ எனக்கு அதுதான் பயம், இது வந்து தாங்குமா, நெருப்பு வைக்கும்போது விளக்கு வைக்கும்போது உருகிடுமோ, உருகி ஊற்றிடுமோ, நம்ம ஒரு வேளை கண்டுக்காமல் விட்டுட்டா எதாவது ஆகிடுமோன்னு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. இனிஷியலாக நான் அதனால் பண்ணேன், மேனுவல் படித்து பார்த்தேன். அப்போ வந்து தண்ணியும் இதில் வந்து ஊற்ற சொல்லியிருந்தாங்க. தண்ணி ஊற்றினா விளக்கு எப்படி எரியும், பட்டு பட்டுன்னு வெடிச்சிக்கிட்டே தானே இருக்கும். அதனால் தண்ணி வேணான்னு முதல்ல நான் வந்துட்டு வெறும் ஆயில் மட்டும் கொஞ்சமாக அந்த எண்டு வலிஞ்சு போகாத மாதிரி நான் வந்து ஊற்றி விளக்கை வந்து பற்ற வச்சுட்டேன். இந்த க்ரீன் கலர் இதில் வந்து நான் திரி சரியாக போடலையா அது என்னன்னு தெரில, ஃபஸ்ட்டு அது எரியவே இல்லை. ரெட்டு வந்து ரொம்ப சூப்பராக எரிஞ்சிட்டு இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் எங்கடா ஷேப்ஸ் எல்லாம் தெரியும்னு போட்டிருந்தாங்க, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பார்த்தேன். க்ரீனு வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. திரி வந்து நல்லா மேலே எரியல. இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை இது எப்படின்ட்டு. அப்புறமா சரி நிழல்ல ஐ மீன் இருட்டில் எடுத்து வச்சு பார்ப்போம், அப்போ தான் அந்த ஷேப் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கீழே வந்து ரெட் மார்பிள் தான் இருந்தது. ஸோ அதனால் தெரியல, அதனால் தரையில் கீழே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் கீழே வச்சேன். ஸோ கீழே வச்ச உடனே ஒரு மாதிரி அந்த இருட்டில் நல்லா ஒரு ஷேப் தெரிஞ்சுது, மனசு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. க்ரீன் ஆனால் அந்தளவுக்கு தெரியல, ஏன்னா திரி இன்னும் கூட கொஞ்சம் மேலே எலும்பி இருக்கிற மாதிரி போட்டிருக்கணும், அப்போ தான் தெரியும். அதே மாதிரி இது நம்ம எந்த இடத்த ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். எங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் தான், ஒயிட்டில் ஒரு க்ரே மாதிரியான ஒரு மார்பிள், அதனால் அந்தளவுக்கு நல்லா தெரியல. நம்ம வெளியெல்லாம் வைக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு சரி செக் பண்ணலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சர்வேஷாவும் அவங்க அப்பாவும் தியானம் பண்ணாங்க சாமிக்கு முன்னாடி. வெளிச்சத்தில் இது சுத்தமாகவே நம்மளுக்கு விசிபிளாக இல்லை. ஸோ திரியை நல்லா மேலே எடுத்து வைக்கணும், அண்டு இருட்டில் இருந்தால் தான் நல்லா தெரியும் அப்படின்றத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க தியானம் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த விளக்கு வச்சுட்டு நான் வந்து விட்டுட்டேன். நான் விளக்கு வந்து வச்ச டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்துட்டு 5:30 to 6 இந்த டைமில் தான் பொறுத்துவேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த விளக்கு வந்து சாலிடாக எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்த மாதிரி எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகி இது உருகிடுமா அப்படிலாம் பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. எண்ணெயும் வந்து இருந்துச்சு, இன்னுமே இருந்துச்சு, எண்ணெய் இன்னும் காலி ஆகலை. ஸோ அந்த எண்டு டைமில் தான் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைப்போம், இல்லைன்னா ரொம்ப கீழே எரிஞ்சிட்டதுக்கப்புறமா ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி அந்த மாதிரி வந்து நான் எண்டில் வந்து ஊற்றினேன். ஊற்றினோடனே அழகாக வந்து தண்ணி வந்து அடியில் போய் செட்டில் ஆகிடுச்சு. ஸோ விளக்கும் வந்து ஹீட் ஆகிறது நல்லாவே கம்மியாச்சு. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீட்டும் வந்து அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஃபீலே ஆகலை, நார்மலாக தான் இருந்தது. எனக்கு இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இன்னும் நல்ல குவாலிட்டியில் வாங்கியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு ஒரு எண்ணம் தான். அண்ட் தென் தீபம் அன்னைக்கு நான் வந்து இந்த ஃபுல் விளக்கையும் செட் பண்ணேன். உண்மையை சொல்லணுன்னா இந்த ஃபுல் விளக்கி செட் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. 3/4 மணி நேரம் ஏன் அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்கை வந்து திரி போட்டு அந்த எண்டுக்குள்ளே வந்து வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. என்னடா இது ஆசையாக வாங்கணும் இப்படி வந்து இருக்கே அப்படின்னு ஒரு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஓகே, தீபம் அன்னைக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம், வாங்கியாச்சு, ஒரு தடவை ஏற்றியும் பார்த்தாச்சு, சரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லா விளக்கையும் சேம் அதே ப்ரொசீஜரில் லைக் எண்ணெய் பாதி தண்ணி பாதி அப்படி வந்து ஊற்றினேன். எண்ணெய் வந்து எப்பயுமே மேலே மிதந்து வரும். ஸோ திரியில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் தான் வந்து தெரியும், தண்ணி வந்து அடியில் வந்து டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ விளக்கும் வந்து சூடாகாமல் இருந்துச்சு. ஸோ நான் விளக்கு ஒன்று ஒன்றா பருத்தி சாமிக்கு முன்னாடி வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
கம்பேரிட்டிவ்லி இந்த க்ரீன் கலர் பிளேட்டில் கூட விளக்கு நல்லா அந்த டிசைன் தெரிஞ்சுது. சரி சாமிக்கு முன்னாடி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலம் வந்து போட்டுட்டு விளக்கு வந்து ஒன்று ஒன்றா வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெளிச்சத்தில் அவ்வளோ ஒன்றும் தெரியவே இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இருட்டானதுக்கப்புறம் நல்ல ஷேப்ஸ் வந்து தெரிஞ்சுது. பட் ஆனால் எனக்கு என்னென்னா இன்னும் கூட கொஞ்சம் அச்சு அந்த கலர் வந்து நல்லா டார்க்காக இருந்தது. லைக் இந்த ரெட்டு பாருங்கள், இந்த க்ரீன் பாருங்கள். ரெட்டு ரொம்ப நல்லா டார்க்காக இருக்குது, க்ரீன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அதனால் அதனோட ஷேப்ஸ் வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை. ஸோ அந்த ஒரு இது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அந்த திரி பொறுத்த வரைக்கும் நல்லா மேலே இழுத்து விட்டு வச்சா மட்டும்தான் அந்த அந்த ஒளி வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி உள்ளே எரியிற மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து விளக்கு வைக்கும்போது தான் எனக்கு ஒன்று ஒன்றா தெரிஞ்சுது. ஸோ ஓகே இந்த மாதிரி வந்து வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே 2 செகண்ட் டே வந்து தீபம் இருக்கு இல்லையா, அப்போ வச்சது. அப்போ நல்லா வந்து விடிய காலையில் வந்து வச்சேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த நைட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேப்ஸ் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. மோஸ்ட்டாக இந்த 4 ஷேப்ஸும் வந்துட்டு கொஞ்சம் அப்ரப்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் அந்த 4 விளக்கம் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த ரிவ்யூ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி என்னோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க. என்னோட மெயின் சேனலோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.